தாமிரபரணி ஆற்று நீர் குடிக்க உகந்ததாக இல்லை என கூறி நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு கவுன்சிலர் ஒருவர் குடத்தில் தண்ணீருடன் வந்து முழக்கம் எழுப்பினார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, அங்கு நிகழ்ந்து வரக்கூடிய சம்பவம் குறித்து விவரிக்கலாம். தாமிரபரணி ஆற்று நீர் குடிக்க உகந்ததாக இல்லை என கூறி நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு கவுன்சிலர் ஒருவர் குடத்தில் தண்ணீருடன் வந்து முழக்கம் எழுப்பியிருக்கிறார். மாநகராட்சி கூட்டத்திற்கு அவர் தண்ணீர் குடத்துடன் வந்து முழக்கம் எழுப்பியதால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாநகராட்சி கூட்டத்திற்கு கவுன்சிலர் ஒருவர் தாமிரபரணி ஆற்று நீரை குடத்தில் எடுத்து வந்து முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, மாநகராட்சி கூட்டத்தில் என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் சாதாரண மற்றும் அவசர கூட்டத்திற்கான தீர்மானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 17 தீர்மானங்கள் சாதாரண கூட்டத்திற்கும் அவசர கூட்டத்துக்கு 22 தீர்மானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 6வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பவுல்ராஜ் அந்த திருநெல்வேலி மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சரியில்லை, குடிநீர் தரமாக இல்லை என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பிளக்கார்டுகள் உள்ளிட்ட கார்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். அதோட அட்டைகள் கொண்டு வந்தது மட்டும் வாசகங்கள் பொருந்திய சாலைகள், மோசமான சாலைகளாக இருக்கக்கூடிய படங்களை கொண்டு அந்த அட்டைகளை கொண்டு வந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் முழுமையாக கழிவுகள் கலப்பது குறித்தும் ஏற்கனவே நீதிமன்றம் கண்டித்தது குறித்தும் அங்கே ஆற்றிலிருந்து ஒரு குடம் தண்ணீரோடு மாமன்ற கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரும் சில கேள்விகளை முன்வைப்போம். சொல்லுங்க சார், உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நினைக்கிறீங்க? வணக்கம் சார். இது மார்க்கெட் பிரதான சாலை. என்னுடைய மக்கள், என் வார்டு மக்கள் உட்பட எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பிரதான சாலை. இதை சரி செய்ய சொல்லி நாங்கள் மாமன்ற உறுப்பினர் 2 வருடமாக கோரிக்கை வச்சு நடக்கல. நான் கடந்த மாமன்ற கூட்டத்தில் இதே மேயர் கிட்ட பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடி துணை மேயர் பொறுப்பு மேயரா இருக்கும்போது உள்ள மாமன்ற கூட்டத்தில் பேசியிருக்கேன். அந்த படங்கள் எல்லாம் வைத்து ஒரு மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்து இதை நீங்க சரி செய்ய மாட்டேங்கீங்களா? அப்ப மக்கள் கோரிக்கை மக்கள் மனு கொடுத்ததையும் வச்சிருக்கேன். அப்ப எதையுமே நீங்க செய்யலங்கிறது தான் மார்க்கெட் சாலையை குறிச்சதானது. அதனால இன்னைக்கு நூதன முறையில் நான் இந்த போர்டை பிடிச்சிக்கிட்டு மார்க்கெட் சாலையில் நடந்து வந்து மக்கள்கிட்ட என்னுடைய ஆதரவை கேட்டுக்கிட்டேன். அடுத்தது 2-3 நாட்களுக்கு முன்னதாக நீதிபதிகள் தாமிரபரணி ஆற்ற கூவம் நதியா மாற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு நாங்க மாமன்ற உறுப்பினராகி 2 வருடமாக நாங்க அதுக்கும் கோரிக்கை வைத்திருக்கோம். அப்படிங்கறத வலியுறுத்தி இன்னைக்கு அதை காட்டுவதற்காக இந்த பதாகையோட வந்திருக்கேன். இந்த பதாகை என்ன என்றால், கடந்த மழை வெள்ளத்தில் நம்ம கேலக்சி மருத்துவமனைக்கு எதிராக இருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன், பாதாள சாக்கடை பம்பிங் ஸ்டேஷன் பகிர்மான குழாய் இங்கிருந்து அங்கே போகக்கூடிய குழாய் அந்த பாலம் கம்ப்ளீட்டா உடைஞ்சி அது டைரக்டா ஆற்றுல கலந்துச்சு. அப்போ உள்ள சமூக ஆர்வலர்கள் போராடினாங்க. உடனே இந்த பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை நிப்பாட்டிட்டாங்க. அப்படின்னா அந்த தண்ணீர் இந்த புது பைப் போடுறதுக்கு 30 நாள் ஆச்சு. தற்காலிக பைப்பு 30 நாள் கழிச்சு போட்டாங்க. அந்த 30 நாள் பாளையங்குடை மேலப்பாளையத்தில் உள்ள கழிவு நீர் எங்கே சென்றது? அதே தாமிரபரணி ஆற்றில் அதே மக்களுக்கு தெரியாம மறைமுகமா விடப்பட்டுச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க வேற வழி இல்லாத தாமிரபரணி ஆற்றில தான் கலந்தாகும், அது ஓகே. ஆனா அதை ஒரு 3 நாள்ல முடிக்க வேண்டியதானே, எதுக்கு அதுக்கு 30 நாள் எடுத்துக்கிட்டீங்க? இதே போல் தான் நம்ம மாநகராட்சி எல்கையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு எல்கை ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்த ஒரு கழிவுகளும் கலப்பகலங்கிறத நீங்க சரி செஞ்சு கொடுக்கணும். பல கோடி செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அதை சரி செய்து கொடுக்கணும் கேட்கும். நிச்சயமாக, அதாவது தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கலப்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சாலைகள் மிகவும் மோசமாக பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சாலைகள் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் அந்த கோரிக்கைகள் பொருந்திய அட்டைகள் மற்றும் தண்ணீர் குடத்தோடு வந்திருப்பது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.